இன்றைக்கி 27ஆம் தேதி ரிசல்ட்டு எப்படி வந்துச்சு, டிஆர் வச்சு எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்துடலாம். டிஆர் வச்சு வந்து டிஆர் ரிசல்ட் வச்சு கண்டிப்பாக ரிசல்ட் இறங்குது. அதை வந்து கரெக்டாக கணிக்கிறவங்க நம்ம வந்து வின் பண்ண முடியும். இப்போது உதாரணத்துக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே நமக்கு பயனுள்ள தகவல் தான் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். நம்மளுடைய கால்குலேஷன் சில நேரங்களில் தவறலாம், ஆனால் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நம்ம போய்க்கிருக்கோம். கண்டிப்பாக நம்மளுடைய கால்குலேஷனில் நம்ம வெற்றி எடுக்க முடியும். சரிங்களா? அடுத்து இது வந்து 10 மணிக்கு ரிசல்ட்டு, தேரோட 10 மணி ரிசல்ட்டு 80,499. சரிங்களா? இதில் வந்து நம்ம எப்படி இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு போர்டு வந்து இருக்குது 932 ரிசல்ட்டு 80,499 ரிசல்ட்டு வந்து 932. சரிங்களா? அதில் வந்து 9ங்கிற நம்பர் வந்து இருக்குது. 4க்கு வந்து -1, 8க்கு வந்து 10 - 8 2. சரிங்களா? அப்படி தான் வைப்பாங்க. 8 வர இடத்துல 2 பெரும்பாலும் வரும். அப்படி வைக்கும்போது இவங்க வந்து 932, 0 வந்து சைலண்ட்டு. இதை 1 மணிக்கும் பார்க்கணும், ஒவ்வொரு நாளுடைய 8 மணி ரிசல்ட்டையும் பார்க்கணும். அதாவது இன்றைக்கி 8 மணி ரிசல்ட்டு, அதாவது நாளைக்கு நேற்றைய 8 மணி ரிசல்ட்டு 02994. சரிங்களா? இப்போது நமக்கு வந்து 2ம் 9ம் அதில் வருது. இதிலேருந்து 2 நம்பர் வருது. இப்போது நம்ம காலையில் 10 மணியில் வந்து ஒரு நம்பர் கன்ஃபார்மாக வருது. இது 8 மணியில் வந்து 2 நம்பர் வந்திருக்குது. இன்றைக்கி 1 மணி ரிசல்ட்டு, அதாவது 1 மணி ரிசல்ட்டு 52,193. இது மட்டும் பாருங்கள், கடைசி 3 டிஜிட் மட்டும் பாருங்கள். 93 இதில் வந்து +1 போட்டிருக்காங்க. இங்கேயும் அந்த நம்பர் இருக்குது. இருந்தாலும் கடைசி 3 நம்பரில் அந்த ஒரு நம்பர் 1ஆம் நம்பருக்கு ஒரு +1. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசத்தில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 193 அப்படிங்கிறத ஒன்று என்ன பண்ணுவாங்க, ரிவர்ஸில் வைப்பாங்க, 391 வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து பி போர்டு எடுத்துக்கிறாங்க, 93 1 +1, அதாவது +1 எங்கேயாவது. இதுதான் கால்குலேஷனு. நம்ம வந்து ஒரு டிக்கெட் போட முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ரிசல்ட்டு மொத்தம் 3 ரிசல்ட்டு. 8 மணி ரிசல்ட்டு பார்க்கணும், 10 மணி ரிசல்ட்டு பார்க்கணும், 1 மணி ரிசல்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். இந்த 3 ரிசல்ட்டும் டிஆர் ரிசல்ட்டை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஏபிசி கண்டிப்பாக 90% கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது பார்க்காம யாரும் டிக்கெட் எந்த நேரத்துலையும் போட்ட வேண்டாம். 2வது நம்ம சொல்கிறது, ஒரே ஒரு டிக்கெட் ஒரு நாளைக்கு, ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எந்த காரணமும் போடக்கூடாது. இப்போ மற்றவங்க கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்து நாளைக்கு என்னென்ன நம்பர் ஏபிசிக்குள்ளே உட்காருங்கிறத பார்த்துக்கணும். இவங்க 8 4 9 கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மேக்ஸிமம் ஆல் போர்டில் வந்து 4 கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்ககிட்ட 90 47 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்ககிட்ட 2 போட்டிருக்கோம், இன்றைக்கி ஒரு போர்டு தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இவங்ககிட்ட 4ஆம் நம்பர் இருக்குது. 28ஆம் தேதிக்கு 4ங்கிற நம்பர் இருக்குது. நம்பர்களே, உங்கள் கணக்கில் என்ன நம்பர் வருது கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு 10 மணி வீடியோ, 1:30 மணி வீடியோவை பார்க்க தவறிடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் விளையாடுவோம். நன்றி, வணக்கம்.